டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். தற்போதைய சூழல் நீடித்தால் பெரும்பாலான பகுதிகளில் வறுமை உழலும். நெதர்லாந்தில் பிரதமர் மோடி எச்சரிக்கை. மே 20ஆம் தேதிக்கு மேல் அமைச்சரவை விரிவாக்கம் இருக்கும் என தகவல். இடம் கிடைக்குமா என காத்திருக்கும் தாவேக எம்எல்ஏக்கள். எஸ்பி வேலுமணி அணியில் உள்ளவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்குவதில் சிக்கல். வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தயக்கம் காட்டுவதாக தகவல். ஜேம்ஸ் அரசியலை கையில் எடுக்கிறது திமுக. தாவேக சோசியல் மீடியா பிரச்சாரத்தை முறியடிக்க மெகா திட்டம். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. கேரளாவில் வரும் 26ஆம் தேதி தொடங்க வாய்ப்பு. இனி விரிவான செய்திகள். தற்போதுள்ள சூழல் நீடித்தால் உலகின் பெரும்பாலான பகுதிகள் வறுமையில் உழலும் என பிரதமர் மோடி எச்சரித்துள்ளார். நெதர்லாந்தில் பேசிய பிரதமர் உலக வளர்ச்சிக்காக பல்வேறு நாடுகள் மேற்கொண்ட முயற்சிகள் கொரோனா, போர் பதற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தடைப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தார். மேலும் நெதர்லாந்து நாட்டுடன் சேர்ந்து இந்தியா ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். தமிழக அமைச்சரவை மே 20ஆம் தேதிக்கு மேல் விரிவாக்கம் செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அமைச்சரவையில் 9 அமைச்சர்கள் மட்டுமே உள்ளனர். அவர்களுக்கு நேற்று விஜய் இலாக்காக்களை ஒதுக்கினார். அமைச்சர்கள் சேர்க்கப்பட வாய்ப்புள்ளது. இந்த நிலையில் ஆளுநர் வரும் 20ஆம் தேதிக்கு மேல் சென்னை வர உள்ளதால் அதன் பின்னரே அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் என கூறப்படுகிறது. விஜய் உள்ளிட்ட 9 அமைச்சர்கள் பதவியேற்று அவர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்பட்ட போதிலும் முக்கிய அமைச்சரவை இன்னும் காலியாகவே உள்ளது. வேளாண்மை, உயர்கல்வி, ஆதிதிராவிட நலத்துறை, அறநிலையத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் காலியாகவே உள்ளன. தமிழக அமைச்சரவை படிப்படியாக விரிவாக்கம் செய்யப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா பதவியேற்ற போது 7 அமைச்சர்கள் மட்டுமே இருந்ததாக குறிப்பிட்ட செங்கோட்டையன் அதன் பின்னரே அமைச்சர்கள் சேர்க்கப்பட்டதாகவும் கூறினார். இந்த நிலையில் அதிமுகவிற்கு பதவி வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு செங்கோட்டையன் மழுப்பலாக பதில் கூறினார். ஜென்செட் அரசியலை கையில் எடுக்க திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அந்த கட்சி பெரும் பின்னடைவை சந்தித்து ஆட்சியை இழந்தது. இளைஞர்கள் வாக்களித்ததே தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க காரணம் என திமுக எண்ணுகிறது. எனவே அதற்கு ஏற்றாற்போல் அரசியல் திட்டங்களை மாற்றி வருகிறது. ஜென்செட் அரசியலை கையில் எடுத்து இளைஞர்களை கவரும் நோக்கில் சோசியல் மீடியாக்களில் செயல்பட திட்டம் தீட்டி வருகிறது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது. வரும் 26ஆம் தேதி கேரளாவில் தொடங்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தமிழகத்திலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும். இதன் தாக்கம் காரணமாக வட தமிழகத்தில் வெப்பம் சற்றே குறையும். ஞாயிற்றுக்கிழமைகளில் பெட்ரோல் பங்குகள் மூடப்படும் என வெளியான தகவலை மத்திய அரசு மறுத்துள்ளது. ஈரான், அமெரிக்கா போர் பதற்றம் காரணமாக பெட்ரோல், டீசல் விலை மேலும் உயரும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனவே சிக்கன நடவடிக்கைகளை எடுக்கும்படி பிரதமர் மோடி ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்திருந்தார். இதனிடையே ஞாயிற்றுக்கிழமை பெட்ரோல் பங்குகளை மூட பிரதமர் உத்தரவிட்டிருப்பதாக வரும் தகவல் உண்மை அல்ல என மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. தனது அரசு பதவி காலியானதற்கு தாவேகாவினரே காரணம் என ஜோதிடர் ரத்தன் பண்டிட் தெரிவித்துள்ளார். தன்னை பற்றி சோசியல் மீடியாக்களில் தாவேகாவினர் பரப்பியதாகவும் இல்லையென்றால் யாருக்குமே தன்னை பற்றி தெரிந்திருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கருப்பு திரைப்படம் சக்கை போட்டு வருவதால் படக்குழுவினர் பெரும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். அது மட்டுமின்றி படத்தின் வெற்றி சூர்யாவையும் மகிழ்ச்சியை ஆழ்த்தியுள்ளது. கடந்த 2 நாட்களாக கருப்பு திரைப்படம் நல்ல வசூலை ஈட்டி வருகிறது. இந்த வெற்றிக்கு காரணமான ரசிகர்களுக்கு சூர்யா நன்றி தெரிவித்துள்ளார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங், டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.